Taste the Daily. அப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்திலே தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமுரளி ஏற்பாட்டிலே பல்வேறு விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தைச் சேர்ந்த அந்த விவசாயிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரிடம் இரட்டை குளம் காவல் வாய்க்காய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டி மனு அளித்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் வட்டம், அதாவது சுரண்டை, இரட்டை குளம் உள்ளிட்ட கால்வாய்கள் குறிஞ்சான்பாடி வழியாக ஊத்துமலை, பெரிய குளம் வரை பல்வேறு இடங்களுக்கு, அதாவது இரட்டை குளம் கால்வாயை நிறைவேற்றி வருகிற நிதியாண்டிலே ஒதுக்கீடு செய்து 14 கிராமங்களுடைய வாழ்வாதாரம் ஏறக்குறைய 20,000 பரப்பளவு கொண்ட அந்த நிலங்கள் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே இரட்டை குளம் கால்வாயை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் விவசாயிகளுடைய காவலனாக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் அந்த கோரிக்கைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று தென்காசி இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய சங்கங்களுடைய நிர்வாகிகள், குறிப்பாக விலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய இந்த வனத்துறை மற்றும் திமுக அரசை கண்டித்து இந்த கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார்கள். இந்த காட்டு பண்டிகளுடைய தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் வன விலங்கு பட்டியலிலே இருந்து அந்த காட்டு பண்டிகளுடைய இதை நீக்க வேண்டும். அப்போதுதான் விவசாயிகளுடைய இந்த பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. பயிர்களை அழிக்கக்கூடிய காட்டு பண்டிகளுக்கு 24 மணி நேரம் விவசாயிகளை மிகப்பெரிய தொல்லைக்கு ஆழ்த்தி வருகிறது. எனவே அந்த வனப்பட்டியலிருந்து நீக்க வேண்டும். விவசாயிகளுடைய நீண்ட காலமான ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய இரட்டை குளம் கால்வாய் திட்ட பணிகள், வீராணம் கால்வாய் திட்ட பணிகள் உள்ளிட்டவற்றை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் தென்காசி மாவட்ட விவசாயிகளுடைய போராட்டத்திலே ஆதரவு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாய சங்கங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று விவசாயிகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செல்லுகிற இடங்களிலெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு வருகிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு தென்காசி மாவட்ட வீரகேரள மட்டத்தில் இருக்கக்கூடிய இரட்டைக்குளம் ஊத்துமலை கால்வாய் இணைப்பு திட்டத்தில் சீரிய தலைமையில், அதாவது அதிமுக ஆட்சியிலே 14 கிராமங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏறக்குறைய 3600 ஏக்கர் விவசாயிகள் நடைபெறுகிற அந்த பகுதியினுடைய மக்களுடைய தேவைக்காக அதனை நிறைவேற்ற கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் தொடர்ந்து விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலை இல்லை, விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு தேவையான அளவில் கொள்முதல் கிடங்குகள் இல்லை, விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் முறையாக இந்த ஆட்சியில வந்து சேருவதில்லை. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை கேட்ட பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026 உங்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கிற போது அந்த உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தரப்படும் என்கிற வாக்குறுதியை அந்த மக்களுக்கு அளித்திருப்பது, விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சார்.